ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஓகேங்களா? கொஞ்சம் எல்லாமே அதை கவனமாக செய்யுங்க. சார் நோட்டீஸ் போர்டில் ஒரு வீடியோ ப்ளஸ் ஆடியோ எல்லாமே ஷேர் பண்ணியிருப்பார். நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதுபடி என்ன பண்ணுங்கள், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா எல்லாத்தையும் அதை படித்து பார்த்துக்கோங்க. உங்களோட ஃபுல் விருப்ப பேரில் மட்டும்தான் நீங்கள் அதை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அக்செப்டட் அப்படின்னா மட்டும் அக்செப்ட் கொடுங்க. இன்றைக்கி அதாவது என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, எஸ்பிஓவில் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு இந்த நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்கோம், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணலையோ, அதாவது யாரெல்லாம் அதில் ரிஜெக்டட்னு கொடுக்குறீங்களோ, கொடுக்கும்போது அவங்களோட ஐடிஸ்லாம் என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரைடேக்கு அப்புறம் எல்லாத்தையும் அவங்களே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஃப்ரைடேக்குள்ளே எல்லாத்தையும் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட டவுன்லைன்ஸ்க்கும் பாஸ் பண்ணுங்கள், நீங்களும் பண்ணிடுங்க. அந்த விஷயம் அப்படி என்னன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லாகின் பண்ணுங்கள். ஸ்டாஃப் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். உங்கள் பேஜை நீங்கள் லாகின் பண்ணும்போதே தெரியும். அந்த கண்டிஷனுக்கு சார் சொல்லியிருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கிற கவுண்டிங் லிஸ்ட் இங்கே போட்டிருக்காங்க. எஸ்பிஐ கொடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபார்மை எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 61,620 பேர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிஜெக்ட் பண்ண லிஸ்ட்டோட நம்பர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 1834 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்பிஓ வேண்டாம் நாங்கள் வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு அதில் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொன்றா படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா அப்படி மட்டும் டிக்கு கொடுங்க. எல்லாத்தையும் ஃபுல்லாக படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு ஓகே கொடுங்க. ஓகேவா? நான் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் படித்து பார்த்துட்டேன், எனக்கு எல்லாமே ஓகே தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், நான் ஓகே கொடுக்குறேன். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 14 கண்டிஷன் இருக்குது. இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரீட் பண்ணிட்டேன். ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், கீழே அக்செப்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஓகேன்னு சொல்லி தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மேலும் நான் எந்த பலம் வற்புறுத்தல் அல்லது தேவையற்ற செல்வாக்கின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். இன்கேஸ் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாலும் ஓகே தான். இது உங்களோட முழு விருப்பம் மட்டும்தான். ஓகேங்களா? நீங்கள் வெள்ளிக்கிழமை வரை இதை ஃபார்ம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். மறந்துடாதீங்க. இந்த விஷயத்த கரெக்டாக பண்ணிடுங்க. இப்போ நான் அக்செப்ட் கொடுக்குறேன். சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. வெல்கம் டு த ஃபேமிலி அப்படின்னு வந்திருக்கா. நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்து கீழே டேஷ்போர்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நம்ம டேஷ்போர்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு என்னென்ன இருக்கோ, அதாவது உங்களுக்கு வர டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் மூலிமா மட்டும்தான்